விடுறா. ஹலோ, நீ எல்லாம் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? அவனை காணோம் இவனை காணோம். அந்த கீரிவாசன் கோர்ட்ல இருந்து வர வழியில எஸ்கேப் ஆயிட்டானா? நம்ம டிஎஸ்பி சொல்றாரு. என்கிட்ட கூட நானே பேசுறேன். ஹலோ, வச்சுட்டாரு. அவனை தேடி கண்டுபிடிக்க சொல்லு. எங்கடா கீரி? அவன் போன வழியிலே போய் சார்லஸ் குடோன் ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம். கீரி ஆளே இல்ல. அவன் மட்டும் எங்க கையில கிடைச்சிருந்தானா கத்த கட்டிப்பேட நாயே. அவன் எந்த மூலையில இருந்தாலும் அவனை தேடி பிடிக்கிறா. பிடிங்க பாருப்பா. தேடுறதுக்கு நான் போனா நானே இங்க வந்துட்டேன். எங்கடா போய் தொலைஞ்ச? நான் யாருன்னு தெரியுமா? The dangerous Charles. அடியாளுங்களை வச்சு பொழப்பு நடத்துற காங்கேய ராகம். அப்கமிங் டெரர் காங்கேயன் தம்பி. The cruel cold-blooded கோவை அல்போன்ஸ். The aging but fearless Bruce tycoon குன்னூர் மாத்தையா. ஸ்மக்லிங் பிசினஸ்ல பெரும்புள்ளி catastrophic don. The most dreaded self-styled warlord Orchard baby. இத்தனை குற்றவாளிங்க இருந்து கூட தண்டனை அனுபவிக்க இதோ இவனை போல ஒரு பொறுக்கி தேவைப்படுதில்ல. ஹலோ மிஸ்டர் சார்லஸ், நமக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ். அரசாங்கம் கொடுக்கிற சம்பளம் வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற புறம்போக்கு நாய் நீ. உன் கூட எனக்கு என்னடா காம்ப்ரமைஸ்? வார்த்தை அளந்து பேசு. நான் இந்த தொகுதி எம்எல்ஏ. நான் நினைச்சேன்னா எங்கே உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்னடா பண்ணுவ? என் மயில கூட புரு. ஏய், இடத்துக்கு வந்து எங்க ஆளுங்களே கேள்வி. சத்யா, நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். கொலகாரம் இவ இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா பின்னால் வந்து எங்க அப்பாவை குத்துன அந்த நன்றி கெட்ட பேடி பையன் யாருன்னு இவன் சொல்லல. ஞாபகம் வச்சுக்க, இதே துப்பாக்கி என் கைக்கு வரும். உன்னை சுடும் போது அதை தடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. வேண்டாம், இது எனக்கும் இவங்களுக்கும் நடுவுல நடக்கிற யுத்தம். இவங்களை அவ்வளவு சுலபமா சாகடிக்க கூடாது. நீங்க புத்திசாலித்தனமா இவரை வச்சு போலீஸ் கண்ணையும் கோர்ட்டு கண்ணையும் மூடிலாம் நினைச்சீங்க. அப்பாவை கொன்னவனை பழிவாங்க போலீஸ் உதவியோ கோர்ட் உதவியோ எனக்கு தேவையில்லை. தனி ஆளா நின்னு ஜெயிச்சு காட்டுறேன்டா. இட் இஸ் a challenge, ராயல் சேலஞ்ச். எங்க அப்பாவை கொன்னவன் இந்த கூட்டத்துல எவனா இருந்தாலும் சரி, அவனை நான் கோழையாட்டம் பின்னால குத்த மாட்டேன். நேருக்கு நேரா சந்திச்சு அவன் வாயாலேயே உண்மையை வரவழைக்கிறேன். சரிதான் போடா. உங்க அப்பனாலே எங்களை ஆட்ட முடியல. உங்களுக்கு எல்லாம் நேரம் நெருங்கிடுச்சுடா. திருட்டு பேமானி, நான் வருவேன். வந்து உங்க கதையை முடிப்பேன். ஜாக்கிரதை. அது வரைக்கும் ஜஸ்ட் ரிலாக்ஸ். மாதாவே, என்ன காப்பாத்துங்க. அக்கா, 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 நான் பாப்பையா வந்திருக்கேன். அக்கா, என்னடா வாயை முடிக்கிட்டு நிக்கிற? எங்க ஒருத்தரையும் காணோம். ஐயா இருக்கும்போது தலைவன் ஒருத்தர் இருக்காருங்கிற நினைப்பு இருந்துச்சு. இப்ப அவனுக்கு திமிரு ஏறி உச்சந்தலையில வந்து நிக்குது. என்னமோ நான் ஒருத்தர் இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். இந்த அது கொண்டு உள்ளவை.
என்னடா பொறுக்கித்தனம் பண்றியா? ஞாபகம் இருக்காடா உனக்கு? கட்டிக்கிறதுக்கு மாத்து துணி இல்லாம இந்த வீட்டு வாசப்படியை மதித்தவன் நீ. அப்படி இருந்து இதெல்லாம் செய்யறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்தது? சதிகாரா போடா. இங்க பார், அதிக பிரசங்கித்தனமா ஏதாவது வளர்ன சாகடிச்சிருவேன். போடாங்கிறது. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிடாங்கிறது. யாரு? என்னடா எகிர்ற பரதேசி? என் மேலேயே கைய வைக்கிறியா? உன்னை கொண்டு அவர் அடிச்ச கேட்டியாடா அவன் என்ன சொன்னான்னு? உன் மாமன வீட்டை விட்டு வெளியில போடாங்கிறான். திருட்டு நாய் எச்ச பாத்திரம் கழுவுறதுக்கு வந்த கழு. என்னடா என்னைய அடிக்கிறேன்? அவன் மாமனா? ஐயோ இங்க பாத்தியாக்கா சத்தம் ஒழுகுது. வெளியே போட பாரு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. என் மூஞ்சில முழிக்காத. என் மூஞ்சில முழிக்காதடா. மாப்பிள சார்லஸ் மாப்பிள சார்லஸ் இந்த ஒரு என்ன மன்னிச்சுடுறா. போடா வெளியே. நான் அவன் காலை பிடிக்கிறேன். நான் மன்னிச்சுடுறா. என்னையா எட்டி உதைக்கிற? பாம்பு கிட்ட நீ விளையாடிட்டடா. நீ சீக்கிரம் தெரிஞ்சு கொள்ள அந்த பாப்பையை யாருங்கிறத. இனிமே ஏதாவது பேசுன மிதிச்சு போடா. இது எங்க அப்பா வாங்கின வண்டி. கூட இருந்து குழி பறிச்ச உன்ன மாதிரி நன்றி கட்ட நாயெல்லாம் இதுல ஏறக்கூடாது. மீறி ஏறின காரை எடுத்து நான் தாண்டா உனக்கு அம்மா. ஒரு வகையில பார்த்தா உங்க அம்மாவும் தங்கச்சிங்களும் பயப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இனிமே உங்க மாமாவை நம்ம ஜாக்கிரதையா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்ல ஹுசேன்? தேவையில்லை. அவர்கிட்ட இந்த கோடவுன் சார்ஜையும் சாவியும் நம்ம திரும்ப வாங்கிட்டோம். But still you ought to be on your guard. கௌரி, அப்புறம் நான் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். அந்த டிராகுலா அவங்க பேர் என்ன? பிசாசு. பிசாசு பாட்டி. வெறும் பிசாசு இல்லடா, விட்டலாச்சாரியா பிசாசு. ஐயோ ஈஸ்வரா, பாட்டி காதுல வேண்டுது அவ்வளவுதான், எல்லாரையும் பேய் ஓட்டிடுவாங்க. சரி, அதை விடு. பாட்டியையும் சுபத்ராவையும் கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுல நீ தங்கலாம்ல, உனக்கு பாதுகாப்பா இருக்கும். இவ்வளவு பெரிய பங்களால நீ தனியா இருக்க வேண்டாம். என்ன சொல்ற? இனி அந்த வீட்டுல இருந்து வேற எங்கேயாவது ஒரு அடி எடுத்து வச்சா கூட எங்க பாட்டிக்கு அவ்வளவுதான், முடிச்சே நின்னுடும். அந்த வீட்டு மேல அவ்வளவு பாசம். அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். இன்னொரு விதத்துல உங்களுக்கு சௌகரியம். குடிச்சு முடிச்சிட்டல, அப்படின்னா வெளில போ. ஹுசேன், நான் இவர்கிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டுக்கிறேன். எனக்கு கூட ஒரு எருமை எருமையோட ஞாபகம் வந்தது. நீங்க வந்து எனக்கு இந்த மாட்டு லோன் வாங்கி கொடுத்தீங்க. தண்ணி ஊத்தி போடுங்க. என்ன என்ன அப்ளிகேஷன்? அது ஆப்ளிகேஷன் ஒண்ணும் இல்ல. எதையும் மனம் விட்டு பேசணும்னா இவங்க வேற கூடவே இருக்காங்க. கூட இருந்தா என்ன? கூட இருந்தா என்னவா? பூனைய மடியில கட்டிக்கிட்ட மாதிரி இவங்க என்ன சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இவங்களை வெளில அமிச்சு நம்ம ரெண்டு பேரும் சும்மா ஜாலியா. ஹலோ, ஆதிவோ பங்களாவா? இது மன்னரன் கம்பெனியா? ராங் நம்பர் தெரியுது இல்ல, போன வீடா ஃபுல். யாருங்க போன்ல? உன் பாட்ட வீட்டுல இருந்து, அதான் மந்திரி ஆபீஸ்ல இருந்து. கேட்டுக்கோங்க. ஆப்ளிகேஷன் கிடைக்குமா? கிடைக்குமா? கதையெல்லாம் திறந்து அப்ப கேட்டது கடை. கவனமா கிளம்பு. இங்க இருக்கிற நம்மளோட அக்கௌண்ட்ஸையும்
சென்ட்ரல் கோடவுன்ல இருக்கிற நம்மளோட ஸ்டாக் கணக்கையும் எப்ப கேட்டாலும் நீ கரெக்டா கொடுக்கணும், புரிஞ்சுதா? எந்த நேரத்துல ரைடு வருதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஓகே ஓகே, போயிட்டு வா. சரி தம்பி, என்ன பீதாம்பரம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது சொல்றது ரொம்ப பயமா இருக்கு. என்ன விஷயம்? எனக்கு இங்க வேலை வாங்கி கொடுத்தது பாப்பையா தான். அதுக்கு இருந்தாலும் நானும் என் குழந்தைங்களும் இத்தனால சாப்பிட்டது பெரியய்யா போட்ட சாப்பாடு தான். அதை நான் மறக்க முடியாது. விஷயத்தை சொல்லு பீதாம்பரம். தம்பி, அதாவது நம்ம ஐயாவோட கொலை நடக்கிறதுக்கு கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்ற பரதேசி. சொல்றேன் தம்பி, சொல்றேன். அதாவது கொலை நடக்கிறதுக்கு முதல் நாள் அப்பா காங்கேயம் குரூப் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகும்போது கூட நீயும் போயிருந்த இல்லையா? போனது உண்மைதான். ஆனா என்ன நடந்ததுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது தம்பி. பெரிய ஐயா வண்டியில வந்து உட்காரும் போது ஏதோ கோபமா சண்டை போட்டுட்டு வந்த மாதிரி தெரிஞ்சே தம்பி. அப்புறம் ஏன்டா இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயமா எனக்கு தோணல தம்பி. அப்ப இப்ப எப்படி தோணுச்சு? அது வந்து யாருக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு பாப்பையா என்ன கொண்டுடுவேன்னு பயமுறுத்தினாரு. பயமுறுத்தி? அந்த பயத்துலதான் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லல. அதுதான் உண்மை. பீதாம்பரம், இந்த விஷயத்தை இப்போது என்கிட்ட சொல்லிட்டல, பயப்படாத. தைரியமா ஆபீஸ்க்கு போ. நான் வரேன் தம்பி. அவசரப்பட்டு அடிச்சிட்டேன். அதனால என்ன, அவன் கையில ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பு, சந்தோஷப்படுவான். சரி. மந்திரியை பார்க்க விடாம அப்பா ஒருத்தன் தடுத்தான்ல, அவன் பேர் என்ன? தலைவர் குணசீலன், குடிகார குணசீலன். ஓ குணசீலன் கொஞ்ச நாள் முன்னாடி கூக்க கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. எந்த கட்சி? குடும்ப கட்டுப்பாடு கட்சி. குடும்ப கட்டுப்பாடு கட்சி இல்லடா, கூமாக்கா. கூமாக்கா கட்சி. ஓ அப்படி மாத்திட்டாங்களே. இடியட். அந்த குடிகார எப்படிப்பட்டவன்? அந்த பார்ட்டியோட லோக்கல் கட்சி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான அமைப்பு செயலாளரா, அதாவது ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்களை ரத்தம் சிந்த வச்சு தம்மையில கீழே கூட பட்டுக்காத இந்த ஆளை காரியத்தை கெடுத்துரும் போல இருக்கு. அஞ்சானஞ்சல். பட் அந்த ஆள் நல்லவன். மூச்சு விடுற குடிகார குணசீலன். இந்த ஓட்கா சரக்கு உண்மையிலேயே சோவியத் ரஷ்யா சரக்கு தான சார்லஸ்? ஆமா தலைவரே, ஒரிஜினல் பழைய சரக்கு. அந்த காலத்து விளாடிமிர் லெனினும் தலைவர் குருஷேவ் எல்லாம் சாப்பிட்ட சரக்கு அப்படித்தானே? லால் சலாம் தோழரே. சார்லஸ், இந்த சரக்கு நீ எனக்கு ஊத்தி கொடுத்ததுக்காக சொல்லல. எனக்கும் சரி என் கட்சிக்கும் சரி ஒரு தேவைன்னு நாங்க போகும்போது எவ்வளவு உதவி பண்ணியிருக்காரு உங்க அப்பா எபினேசன். அந்த நன்றிக்காகத்தான் நீ கூப்பிட்ட உடனே உங்க இடத்துக்கு வந்தேன். ஆமா, அன்னைக்கு அப்பா அங்க வந்தது மந்திரி பாலகிருஷ்ணனை பார்க்கறதுக்குன்னு சொன்னீங்க. ஆனா வீட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்லவே இல்லையே. அப்ப நான் வெளியே உக்காந்துருந்தேன் சார்லஸ். ஆனாலும் என் காதுல விழுந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஒண்ணு, மந்திரி பாலகிருஷ்ணனையும் அந்த காங்கேயம் குரூப்காரங்க உங்க அப்பா ஆவேசமா திட்டிக்கிட்டு இருந்தார். ரெண்டு, உங்க அப்பாவுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை 3 நாள்ல எண்ணி வைக்க சொன்னார். அப்புறம் காங்கேயர் ராகவ மூஞ்சில ஒரு அறை விட்டு அவங்களை எச்சரிக்கையும் பண்ணிட்டு தான் அவர் அங்கிருந்து வெளியே போனார். நீங்க ஒரு சின்ன உதவி பண்ணணும். இனிமே அந்த காங்கேயம் குரூப் மந்திரி பாலகிருஷ்ணன் தனியா பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் சொல்லி அனுப்பணும். நாங்க கம்யூனிஸ்ட் கட்சி மாறினதுல இருந்து நானும் அவரும் கட்சியில எளியும் பூனையுமா இருக்கும். இருந்தாலும் ஏதாவது குழு கிடைச்சா இவங்கிட்ட சொல்லி அனுப்புறேன். இவனும் நானும் பழைய தோஸ்து இல்ல என்னடா?